ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, கடந்த 7 மேட்ச், அதாவது 2 வாரமாக வந்து அயர்லாண்டு கூடயும் இங்கிலாந்து கூடயும் இந்தியா வந்து படு கேவலமாக தோற்றுருக்கு. அதுக்கு காரணங்கள் வந்து நம்ம பல விஷயங்கள் சொல்லலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, கோச்சிங் ஸ்டாஃப்ஸில் இருந்து பிளேயர்ஸை வந்து சூஸ் பண்ணி 11க்குள்ளே கொண்டு வந்து விளையாட வரைக்கும் வந்து நம்ம எல்லா விஷயங்களும் சொல்லலாம். அது என்னென்ன ரீசனுக்காக வந்து இப்படி இந்தியா வந்து படு கேவலமாக சொதப்பியிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, இந்தியா வந்து அயர்லாண்டு கூட 2 மேட்ச் வந்து ஃபுல் வாஷ் அவுட், ஒயிட் வாஷ் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். அடுத்து இங்கிலாந்து கூடயே வந்து 5 மேட்ச்சில் 1 மேட்ச் வந்து நோ ரிசல்ட்டு, மீதி 4 மேட்சுமே வந்து இங்கிலாந்து அபாரமாக வெற்றி பெற்றுட்டாங்க. அதுக்கு காரணம் வந்து இந்தியாவோட டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஒரு பக்கம் சொன்னாலும் ஃபினிஷிங் சைடும் சரியில்லைன்னு சொல்லலாம். அதாவது டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் நம்மளுக்கு நிலையான டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுது. ஏன்னா ஒரு காலத்தில் T20 டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்னா நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து ரோஹித் சர்மா, விராட் கோலி இந்த மாதிரி இருந்தாங்க. ஆனால் இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அபிஷேக் சர்மா மட்டும்தான் வந்து நிலையாக விளாண்டுட்டு இருக்காரு. மற்றபடி சஞ்சு சாம்சனாக இருந்தாலும் சரி, இப்போ புதுசாக வந்திருக்க 15 வயசு பையனான சூரியவன்சியும் சரி, யார் அபிஷேக் சர்மா கூட விளாட போகிறா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா அயர்லாண்டு கூட வந்து சஞ்சு சாம்சன் சரியாக விளாடல. அதுக்கப்புறம் இங்கிலாந்து கூட ஒரே ஒரு மேட்ச் தான் வந்து சான்ஸ் கொடுத்தீங்க, அப்பையும் தூக்கிட்டீங்க. 3 மேட்ச் முடிஞ்சுது. சரி, அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே வந்து 15 வயசு வைபவ் சூரியவன்சி ஐபிஎல்ல பயங்கரமாக விளாண்டுருக்காருன்னு சொல்லிட்டு அவரை விளாட வச்சோம்னு பார்த்தீங்கன்னா, அவர் 15 ரன்னை கூட தாண்டலை. சரி, அவரையா பேக் பண்ணி இன்னொரு மேட்ச் விளாட வைப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர் தூக்கிட்டு மறுபடியும் சஞ்சு சாம்சனை கொண்டு வரீங்க. இது என்ன உங்கள் இஷ்டத்துக்கு வந்து மாற்றி வந்து பிளேயர்ஸை போட்டிங்க அப்படின்னம்னா, பிளேயர்ஸுக்கு வந்து ஒரு இன்செக்யூரிட்டி வந்துடாது. அடுத்து நம்மளும் சரியாக அடிக்காட்டி நம்மளையும் இந்த டீமில் வந்து தூக்கிடுவாங்க அப்படின்ட்டு. இங்கே எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த சீரீஸில் இங்கிலாண்டில் ஜாஸ் பட்லர் வந்து என்ன ஒரு லாஸ்ட் மேட்ச்சில் அதிரடி காமிச்சார். 64 பாலுக்கு 131 ரன். ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் ரெக்கார்டு பார்த்தோம்னா, இங்கிலாந்துக்காக T20ல 19 மேட்ச்சில் ஒரு 50 கூட அடிக்கலை. ஆனால் அவங்க டீம் மேனேஜ்மெண்ட் அவரை பேக் பண்ணுறாங்க. எப்படியும் அடிச்சிருவாரு, ஃபார்முக்கு வந்துடுவார் அப்படின்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குறாங்க. அந்த நம்பிக்கை தான் இன்னைக்கு வந்து இங்கிலாந்துக்கு 258 வந்து ஒரு இமாலயா ஸ்கோர் வந்து T20யோட 5வது மேட்ச்சில் வந்து அவர் அடித்தார். அவரோட ஓன் ஸ்கோரான 131 அடித்து செகண்ட் செஞ்சுரியும் பதிவு பண்ணார். பாருங்கள், ஒரு கான்ஃபிடன்ஸுங்கிறது வந்து தன்னோட பேட்ஸ்மேன் தான் பேட்டில் மட்டும் இல்லாமல் தன்னை சுற்றி இருக்கவங்களுக்கும் இருக்குது அப்படிங்கிறத வந்து இங்கிலாந்து டீம் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது ஏன் இந்தியாவில் நடக்க முடியுது? சஞ்சு சாம்சன் வந்து 2015 டெபியூ பண்ணலேருந்து மொத்தமே 80 மேட்ச் தான் விளாண்டுருக்காங்க. இவருக்கு அப்புறம் டெபியூ பண்ண சூரியகுமார் யாதவாக இருந்தாலும் சரி, மற்ற பிளேயர்ஸாக இருந்தாலும் சரி, 120, 140, 150 அந்த மாதிரி வந்து மேட்சஸ் விளாண்டுட்டாங்க. அப்போனா இவரை 2-3 மேட்ச் சஞ்சு சாம்சனா 2-3 மேட்ச் விளாட வைக்கிறாங்க. அவர் சரியாக விளாடணும்னு தூக்கி போட்டுறாங்க. அவர் T20க்குன்னு தானே எடுத்திருக்கீங்க, ஒரு ஃபார்மேட் தானே விளாட்றாரு, நல்லா பேக் பண்ண வேண்டியதானே அப்படின்னு தான் நம்ம கேட்க தோணுச்சு. அதனால தான் வந்து மறுபடியும் வந்து சஞ்சு சாம்சன் சொதப்பினாப்ல. ஆனால் இதை நல்லா புரிஞ்சுக்கிட்ட சஞ்சு சாம்சன் அவர் T20யோட வேர்ல்டு கப்பில் நான் ஒரு மரண மாசு, குவார்டர் ஃபைனலாக இருந்தாலும் சரி, ஃபைனலாக இருந்தாலும் சரி, செமிஃபைனலாக சரி, 3 மேட்ச்லையும் அதிரடி ஆகி இந்தியன் டீம் கப்பு வாங்குறதுக்கு மெயினான இருந்தவர் வந்து சஞ்சு சாம்சன் தான். அவரை ஏன் வந்து தூக்கி வெளியே போடுறீங்க, அவருக்கு ஏன் ஒரு இன்செக்யூரிட்டி கொடுக்குறீங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்க தோணுச்சு. அடுத்து வந்து இதே தான் வந்து வைபவ் சூரியவன்சிக்கும் நடக்கும். ஏன்னா அப்படின்னா இப்போ 3 மேட்ச் விளாண்டுருக்காப்புல, அதுக்கப்புறம் தூக்கி அவ்வளோ வெளியே போட்டுட்டாப்புல. நாளைக்கு வந்து சூரியவன்சி மைண்டில் என்ன வச்சுருவாங்க, ஐயோ இந்த மேட்ச் நம்ம அடிக்கலைன்னா நம்மளை தூக்கி வெளியே போட்டுருவாங்களோ அப்படின்ட்டு அவருக்கு மட்டும் இல்லை, மற்ற எல்லா பிளேயர்ஸுக்கும் அதுதான் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்தியன் டீமோட ஃபினிஷர், எப்படிப்பட்ட ஃபினிஷர் இருந்தாங்க ஹார்திக் பாண்டியா, என்ன அடிப்பார் ஃபினிஷராக வந்து. அவரை மிஸ் பண்ணுற, அவரை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்தியன் டீமில் இன்னும் ஒருத்தர் கூட இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. திலக் வர்மா ஒன் டே மேட்ச்சில் சூப்பர். இப்போ ஸ்ரீலங்கா டீமுக்கு போய் வந்து அருமையாக விளாண்டார். ஆனால் T20யில் வந்து இன்னும் வந்து அவர் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கார். ஏன்னா கடைசி ஏசியா கப்பில் அடித்தது இப்போ வந்து இங்கிலாண்டோட 5th T20யில் தான் ஒரு 50 போட்டிருக்காரு. அதுக்கு இடையில வந்து கொஞ்சம் சொதப்பலாக தான் விளாண்டுருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஃபினிஷராக வந்து வாஷிங்டன் சுந்தர் எடுக்கிறீங்க. வாஷிங்டன் சுந்தர் எல்லா ஃபார்மெட்லையும் விளாட்றாப்ல, ஒன் டேல விளாட்றாப்ல, டெஸ்ட்டில் விளாட்றாப்ல, இப்போ T20யிலே விளாட்றாப்ல. அப்படி பார்த்தா சுப்மன் கில் எடுத்துக்கலாமே, ஏன்னா எல்லா ஃபார்மெட்லையும் அவர் நல்லா தான் விளாண்டுட்டு இருக்காரு. அப்படி தான் நம்மளுக்கு கேட்க தோணுச்சு. எடுத்தா என்ன சொல்லுவீங்க அப்படின்னம்னா, மற்ற பிளேயருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அதே மாதிரி வந்து ஹர்ஷித் ராணா நல்லா பவுலிங் தான் போடுறாப்ல, ஒன் டேக்கு நல்லா சூட்டபிளாக எனக்கு தோணுது. ஆனால் மற்றபடி எல்லா ஃபார்மெட்லையும் அவளை எடுக்கிற மாதிரி தான் நீங்கள் வச்சுக்கிறீங்க. இதனால தான் கௌதம் கம்பீர் வந்து தனக்கு பிடிச்ச ஆளுகளை வந்து உள்ளுக்கு வச்சுக்கிட்டு இருக்காரோ அப்படின்ட்டு வந்து பயங்கரமாக கிரிட்டிசைஸ் வெளியே நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து கௌதம் கம்பீர் சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னம்னா, கௌதம் கம்பீர் அப்படி பார்த்தோம்னா 2 பேக் டு பேக் T20 கப் அடிச்சு கொடுத்துருக்காரு, ஏசியா கப் அடிச்சு கொடுத்துருக்காரு. அவரை ஏன் வந்து இவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க? தோல்விங்கிறது வந்து சகஜம் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. தோல்விங்கிறது சகஜம் தான், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஒரு டீமாக இருந்தால் தோக்கவும் செய்யும், வின் பண்ணவும் செய்யும். ஆனால் நம்ம ஐடென்டிட்டியை விட்டு தோக்குறதா இங்கே கொஸ்டின் மார்க்கே. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 கப்பு பேக் டு பேக் அடிச்சு ஒரு சாம்பியன்ஸாக இருந்த நாடு இப்போ தொடர்ந்து ஒரு 7 மேட்ச்சில் ஒரு 6 மேட்ச்சில் ஒரு மேட்ச் கூட வின் பண்ண முடியல. ஒரு மேட்ச் வந்து மழையினால ட்ராப் ஆயிடுச்சு.
தொடர்ந்து 6 மேட்ச் தோத்துருக்கு. அதுவும் அயர்லாண்டு கிட்ட வரலாறுல இந்தியா எந்த ஃபார்மெட்லையுமே தோத்ததே கிடையாது. அப்படி ஒரு சூழ்நிலையில் இப்போ அயர்லாண்டு கிட்ட வந்து இப்படி ஒயிட் வாஷ் வாங்கிட்டு வந்திருக்கு. அதே மாதிரி வந்து இங்கே 2019க்கு அப்புறம் இந்தியா இங்கிலாந்து கூட சீரீஸ் தோத்ததே கிடையாது. இப்போ என்ன அப்படின்னா சீரீஸையும் தோத்து, அது மட்டும் இல்லாமல் நம்பர் 1 T20 இந்தியா அப்படின்னு பேர் வாங்குச்சுல, அதையும் இப்போ இழந்துருச்சு. இப்போ இழந்தது மூலம் என்ன ஆகும், 2028 நம்பர் 1 பிளேஸில் இருக்க எந்த கண்ட்ரி வந்து டைரெக்டாக வந்து ஒலிம்பிக்கு குவாலிஃபை ஆயிரும். அதுவே இப்போ டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலை போய்க்கிருந்ததா எப்படியும் குவாலிஃபை ஆயிருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னம்னா, நம்ம T20 சாம்பியன்ஷிப் அடித்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு டீம் இருந்ததில்ல, அந்த டீமை வந்து கண்டந்துண்டமாக குதறி போட்டது தான். அதில் இருந்த மெயினான யார், சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா, பும்ரா, அவங்க 3 பேரும் போனாங்க. டீமே நாசமாக போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன் அப்படின்னம்னா, நீங்கள் ரைட்டு, நீங்கள் ஏஜ் ஃபேக்டர் காரணமாக வந்து சூரியகுமார் யாதவை ஃபியூச்சரில் வச்சிருக்க முடியாது, அதனால வந்து அவரை தள்ளி விட்றோம். இப்போ சஞ்சு சாம்சனுக்கும் அதை தான் ரீசன் சொல்கிறாங்க, அதனால அவரை தள்ளி விட்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ரைட்டு, அதெல்லாம் ஓகே தான். ஆனால் எடுத்த உடனே கேப்டன்சி பதவியிலிருந்து தூக்கி டீம் ஸ்குவாட்லேயே எடுக்காது எந்த விதத்தில் ஞாபகம் இல்லை. கேப்டன்சி பதவியில் எடுத்து டீம் ஸ்குவாடில் கூட வச்சிருக்கலாம்ல. நம்ம ரோஹித் சர்மா எத்தனை மேட்ச் அந்த மாதிரி இருந்திருக்காப்ல, அந்த மாதிரி வச்சிருக்கலாம்ல. இந்தியா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வரையில் தன்னோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஸ்ரேயஸ் ஐயர் புது கேப்டன் எப்படி வந்து ஷேர் பண்ண முடியும்? ஏன்னா அவரே கடந்த 2-3 வருஷமா வந்து T20 ஸ்குவாட்ல இல்ல. திடீர்னு வந்தவனே கேப்டன் ஆனவனே இப்போ அக்சர் பட்டேல் எப்படி பவுலிங் போடுறது, என்ன நேக் இருக்கு, அதே மாதிரி மற்ற பிளேயர்ஸ் இந்த பாலை எப்படி ஆடணும், எந்த இடத்துல இந்த பவுலிங்கை சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கணும். அதுக்கடுத்து ஃபீல்டிங் டிபார்ட்மெண்ட் எடுத்தால் ரொம்ப மோசம். இந்தியாவுக்கு ஃபீல்டிங் அப்படின்னு பார்த்தாலே அப்படின்னம்னா விராட் கோலி, சுரேஷ் ரெய்னா, நான் சொல்ல மொயின் அலியே சொல்லியிருக்காப்ல, இந்தியாவோட இந்த தோல்விக்கு மெயினான காரணம் வந்து அவங்களோட ஃபீல்டிங் டிபார்ட்மெண்ட்டும் கூட தான். ஏன்னா ஒரு காலத்தில் சுரேஷ் ரெய்னா, விராட் கோலி, அதுக்கு முன்னாடி யுவராஜ் சிங், முகமது கைஃப், இந்த மாதிரி வந்து ஃபீல்டிங்கை பார்த்தாலே மிரளுவாங்க பால் போனாலே. இப்போ பால் போனாலே 4 லைன் பண்ணால் சரி போனால் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி. கேட்சு தான் இங்கே முக்கால்வாசி. நம்ம லாஸ்ட் 5th மேட்ச்சில் கூட வந்து சிவம் துபே வந்து ஹாரி ப்ரூக்கு விட்டு வந்த கேட்சை லட்டு கேட்சை விட்டுட்டாப்ல. அதனால அவர் 45 பாலுக்கு 95 ரன், இல்லைன்னா 3 ரன்ல என்னமோ அவுட் ஆகிட்டு போக வேண்டியது. கேட்சை விட்டாலே அங்கே மேட்ச் போயிருச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி தான். அது மட்டும் இல்லாமல் 3 கேட்ச் விட்டாங்க. இன்னொன்று வந்து இசான் கிஷன் ஒரு கேட்ச் விட்டாங்க ஹாரி ப்ரூக்கு, அடுத்து ஸ்ரீயான்ஸ் ஒரு கேட்சை விட்டாப்ல. அப்படின்னா ஃபீல்டிங் டிபார்ட்மெண்ட்டும் ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால தான் BCCI சொல்லியிருக்காங்க, இந்த மேட்ச் முடிச்சதுக்கப்புறம் பயங்கரமான ஒரு அனாலிசிஸ் இருக்கும், ஒரு ரிவ்யூ மீட்டிங் இருக்கும். அதில் எந்த ஸ்டாஃப் வேணாலும் நாங்கள் தூக்கணும், கண்டிப்பாக தூக்கணும். ஏன்னா வின் பண்ணால் மட்டும் வந்து எல்லாரும் பயங்கரமாக விளாண்டுருக்காங்க அப்படின்ட்டு அவார்டு கொடுக்குறீங்க, அதெல்லாம் பண்ணுறீங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருது இல்லை. இப்போ தோத்துட்டோம்னா அதுக்கும் ஒரு ரிவ்யூ மீட்டிங் வச்சு யார் ஸ்டாஃப் சரியில்லை, பிளேயர் சரியில்லை தூக்கணும். அப்போ தான் அடுத்து வர்றவங்களுக்கு வந்து நம்ம ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தோணும். அதுக்காக வந்து நீ கண்டமணிக்கெல்லாம் தூக்கிட்டு நல்லா விளாடுற பிளேயர், எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்லாம் தூக்கி கொடுக்குறது, அவங்கள தூக்கும்போது கொஞ்சம் யோசிக்கணும். நீ சூரியகுமார் ஒருத்தர் மட்டும் இருந்திருந்தானா ஒரு 30 ரன், ஏதோ ஒரு 5 மேட்ச்சில் 30 ரன் 40 ரன் வந்து மிடில் ஆர்டரில் அடிச்சு கொடுத்துருந்தா கூட கொஞ்சம் மேட்ச் மாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்தது. மிடில் ஆர்டரில் சுத்தமாக திலக் வர்மாலாம் வர்றாரு, அவுட் ஆகிட்டு அப்படியே போகிறாப்ல. சிவம் துபே வந்து வர்றாரு, அவுட் ஆகிட்டு அப்படியே போகிறாப்ல. இப்படி இருக்கல எப்படி ஏசையை தான் ஏதோ கொஞ்சம் ஆடி ஒரு 2 மேட்ச், ஒரு மேட்ச் 68, ஒரு மேட்ச் 80 ஆடினாப்ல. பேட்டிங் ஓகே தான் செய்ய சரி. ஆனால் கேப்டனுக்கு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ஆனால் பரவாயில்ல, 7 மேட்சாக வந்து தோனிக்கு அப்புறம் வந்து டாஸ் வின் பண்ணியும் வந்து மேட்சை வின் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. இதே மாதிரி அடுத்து ஜிம்பாவே கூட வந்து T20 வருது. அதில் கண்டிப்பாக ரிவ்யூ மீட்டிங் போட்டில் யாரை தூக்கணும் அப்படிங்கிறத பார்த்து இது பண்ணுங்க. அடுத்து கம்பீர் வந்து நான் நினச்சது நடக்கணும், கொஞ்சம் அடமண்டாக இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுது. அது முக்கியமாக சஞ்சு சாம்சன் விஷயத்தில் வந்து அவரை நான் உள்ளுக்கு எடுத்துகிட்டே வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன் அப்படின்னம்னா ரைட் லெஃப்ட் பேட்டிங் காம்பினேஷன் எப்பயுமே இந்தியாவுக்கு நல்லாவே கொடுக்கும். அந்த காலத்தில் வந்து கங்குலி, சச்சின் டெண்டுல்கர் ஆரம்பிச்சு, சேவாக்கு கங்குலியில் ஆரம்பிச்சு, இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அப்படி இருக்கல ஃபுல்லாக லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனாக எடுத்துட்டீங்க. ஓகேவா? அந்த காலத்தில் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், 2 லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தான் இருப்பாங்க. ஆனால் இப்போ போகிற லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனே எடுத்துகிட்டு நல்லா காம்பினேஷன் கொடுக்குற ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனே உள்ளுக்கு இல்லை. அந்த இடத்துல சூரியகுமார் யாதவ் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுது. ஹார்திக் பாண்டியா அந்த இடத்துல ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. பூரா லெஃப்ட் ஹேண்ட் வராங்க, கரெக்டாக இங்கிலாண்டே வச்சு நம்ம குறி வச்சு தாக்கிட்டாங்க. ஆனால் இங்கிலாண்டை பாராட்டியே ஆகணும் இந்த சீரியஸ். ஏன் அப்படின்னம்னா இங்கேருந்து எல்லாருமே IPL விளாண்டுட்டு வந்திருக்காங்க. ஆனால் இங்கிலாண்டில் ஹாரி ப்ரூக் கேப்டனே எனக்கு IPL வேண்டாம், டீம் தான் முக்கியம் அப்படின்ட்டு 2 வருஷம் IPL விளாடாமல் டீமுக்காக கான்சென்ட்ரேட் பண்ணி குறி வச்சு இந்த சீரியஸை வின் பண்ணி இங்கிலாந்து டீமை T20 நம்பர் 1 பொசிஷனுக்கு கொண்டு வந்துட்டாப்ல. ஆனால் இன்னொரு பக்கம் IPL விளாண்டு என்ன பிரயோஜனம்? IPL விளாண்டதே RCBக்காக வந்து புவனேஸ்வர் குமார் பவுலிங் வேறு லெவலு, அதுக்கப்புறம் குணால் பாண்டியா பவுலிங் வேறு லெவலு, பேட்டிங்கும் வேறு லெவலு, ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் நம்ம அவரை கன்ஃபார்மாக தூக்கி போடலாம். எப்படியாவது ஒரு பவுன்சர் போட்டால் ஒரு விக்கெட்டை தூக்கிடுவாப்ல. அடுத்து வந்து வின்னிங் கேப்டனான ரஜத் பட்டிதார்.
ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், இவரையும் தூக்கி உள்ளுக்கு வச்சிருக்கலாம். உள்ளுக்கு வச்சிருந்தாலும் 2 மரண காட்டு காமிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க, இந்தியா வேற லெவலில் போயிருக்கும். இன்னொரு பக்கம் வந்து முகமது ஷமி நல்லா பவுலிங் போட்டுருக்காரு, அவரை தூக்கி உள்ளுக்கு போட்டுருக்கலாம். ஐபிஎல்ல பார்த்து தான் பிரின்ஸ் யாதவ் உள்ளுக்கு எடுத்திருக்கீங்க, ஸ்ரீயான் சேகே. அதுக்கு முன்னாடி வந்து லோக்கல் மேட்சையும் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நம்ம மற்றவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஐபிஎல்ல ஓரளவுக்கு நல்லா விளாண்டாங்க அப்படிங்கிற மாதிரி தானே இருந்தது. அந்த மாதிரி எடுத்து இந்த 3 ஆர்சிபி பிளேயர் எடுத்து போட்டிருந்தோம்னா இந்தியாவோட கொஞ்சம் சேஞ்சஸ் நடந்திருக்கும். அப்படியே வந்து அதுக்கும் வழிவகுக்க இல்லாமல் ஐபிஎல் சாம்பியன் டீமான ஆர்சிபியிலேருந்து ஒருத்தரை கூட நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒத்த காலில் வந்து நம்ம கம்பீர் இருக்கார். அதனாலையும் கிரிட்டிசைஸ் அவருக்கு வர்றதுக்கு காரணம். ஆனால் பாராட்டுகள் தான், 2 தொடர்ந்து சாம்பியன்ஷிப் ஆசியா கப்பு வின் பண்ணது. ஆனால் எந்த அளவுக்கு வந்து அது வின் பண்ணதுக்கு பாராட்டல் தெரிவித்தோமோ அதே மாதிரி வந்து 7 மேட்ச் இப்போ அதாவது 2 சீரீஸ் வந்து வரலாறு காணாத அளவுக்கு தோற்றுருக்கீங்களே, அதுக்கும் வந்து நீங்கள் பொறுப்பேற்றுக்கணும். இது மட்டும் இல்லாமல் 1 டே டெஸ்ட் நியூசிலாந்து கூட, ஆஸ்திரேலியா கூட, ஸ்ரீலங்கா கூட இப்படின்ட்டு வந்து பயங்கர ஃபெயிலியரும் வந்து கௌதம் கம்பீருக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் டீமில் யார் யாரை இன்னும் இன்க்ளூட் பண்ணணும், யார் யாரை இன்னும் வந்து வெளியே அனுப்பணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதேமாதிரி வந்து கௌதம் கம்பீர் இன்னும் வந்து கன்டினியூ பண்ணலாமா, இல்லை அவரை தூக்கிட்டு வேறு ஹெட் கோச்சு யாரை போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு தோன்றதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.